Hello all, welcome to the TNPC series. லாஸ்ட் வீடியோவில் நம்ம மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷனை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம salient features ஆஃப் தி கான்ஸ்டியூஷனை பற்றி பார்க்க போகிறோம். நம்மளோட கான்ஸ்டியூஷனுங்கிறது ஆல்மோஸ்ட் 60 கண்ட்ரீஸ்லேருந்து நம்ம பாரோ பண்ணி எழுதியிருக்கோம். என்ன தான் நம்ம பாரோ பண்ணி எழுதியிருந்தாலும் நம்மளோட கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய பல சிறப்பு அம்சங்களால் நம்ம கான்ஸ்டியூஷன் மிச்ச கான்ஸ்டியூஷனை விட கொஞ்சம் சிறப்பாக தான் இருக்குது, கொஞ்சம் யூனிக்காக, அதாவது கொஞ்சம் தனித்தன்மையோடு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்ம கான்ஸ்டியூஷன் அடாப்ட் பண்ண நாள்லேருந்து இப்போ வரைக்கும் நிறையா சேஞ்சஸ் நடந்திருக்கு. நிறைய தாட்டி நம்ம கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு சில அமெண்ட்மெண்ட் ரொம்ப முக்கியமானது. எக்ஸாம்பிள் 7th அமெண்ட்மெண்ட், 42nd அமெண்ட்மெண்ட், 44th அமெண்ட்மெண்ட், 73rd அமெண்ட்மெண்ட், 74th அமெண்ட்மெண்ட், 97th அமெண்ட்மெண்ட், 101st அமெண்ட்மெண்ட். இன்ஃபேக்ட் 42nd அமெண்ட்மெண்ட் 1976 ஒரு மினி கான்ஸ்டியூஷன்னே சொல்லுவாங்க. ஏன்னா அது நம்ம கான்ஸ்டியூஷனில் இருக்க நிறையா பார்ட்டில் பெரிய பெரிய சேஞ்சஸை உண்டாகுச்சு. ஹவவர் 1973 கேசவனந்த பாரதி கேஸில் என்ன தான் நம்ம 368 ஆர்டிகல் 368 யூஸ் பண்ணி நம்ம கான்ஸ்டியூஷனில் அமெண்ட் பண்ணாலும் அந்த அமெண்ட் பண்ணுறங்கிறது நம்ம பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷனை அஃபெக்ட் பண்ணாத மாதிரி இருக்கணும். இப்போது நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனோட salient features பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், லென்த்தியஸ்ட் written கான்ஸ்டியூஷன். அதாவது கான்ஸ்டியூஷனை ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று written கான்ஸ்டியூஷன், எக்ஸாம்பிள் அமெரிக்கா மாதிரி. செகண்ட், அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன், எக்ஸாம்பிள் பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன் மாதிரி. இந்த written கான்ஸ்டியூஷன்லே ரொம்ப லென்த்தியஸ்ட்னு எதுன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான். ஒவ்வொரு ப்ரொவிஷனுமே அவ்வளவு டீட்டெயில்டாக இருக்கும். நம்ம ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனில் இருந்தது 395 ஆர்டிகல்ஸ், 8 ஸ்கெடியூல்ஸ், 22 பார்ட்ஸ் தான் இருந்தது. பட் ஆனால் இப்போது 470 ஆர்டிகல்ஸ், 25 பார்ட்ஸ், அப்புறம் 12 ஸ்கெடியூல்ஸ் இருந்திருக்கு. இந்த ஸ்கெடியூல்ஸில் 9, 10, 11, 12 இந்த 4 ஸ்கெடியூலுமே அமெண்ட்மெண்ட்ஸ் மூலமாக ஆட் ஆனது. அதே மட்டும் பார்ட்ஸில் 4A, 9A, 9B, 14A இதுவும் அமெண்ட்மெண்ட்ஸ் மூலமாக தான் ஆட் ஆனது. நம்ம கான்ஸ்டியூஷன் வேர்ல்ட்லே ரொம்ப லென்த்தியஸ்ட்டாக இருக்கிறதுக்கும் ஒரு சில காரணங்கள் இருக்குது. ஒன், அதோட ஜாகிரபிக்கல் ஃபேக்டர்ஸ், தட் இஸ் வேஸ்ட்னஸ் ஆஃப் அவர் கண்ட்ரி. நம்ம கண்ட்ரியோட பரந்த தன்மையும் நம்ம கண்ட்ரியில் இருக்க வேற்றுமை, அதாவது டைவர்சிட்டியும் தான் முக்கிய காரணம். 2, ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்டர், அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935 ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆகியிருந்திருக்கு. அதோட பல்க் போர்ஷன் அப்படியே இதுலேயும் வச்சுருக்காங்க. தேர்ட், சிங்கிள் கான்ஸ்டியூஷன் ஃபார் போத் ஸ்டேட் அண்ட் தி சென்டர். 4, டாமினன்ஸ் ஆஃப் லீகல் லுமினரிஸ் இன் த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. மற்ற கண்ட்ரீஸ்லாம் ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ், அதாவது அடிப்படை கொள்கை மட்டும்தான் இருக்கும் கவர்னன்ஸுக்கு. பட் நம்ம இந்தியாவில் மட்டும்தான் ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராவிஷன்ஸும் இருக்கிறனால தான் நம்ம கான்ஸ்டியூஷன் வேர்ல்ட்லேயே ரொம்ப லென்த்தியஸ்டான கான்ஸ்டியூஷனாக இருக்கிறதுக்கு ஒரு காரணம். 2, ட்ரான் ஃப்ரம் வேரியஸ் சோர்சஸ், அதாவது எந்தெந்த சோர்ஸ்லேருந்து தான் நம்ம கான்ஸ்டியூஷன் எடுத்திருக்காங்கிறது தான். இது நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே என்ன சோர்ஸ் ஆஃப் அவர் இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லி போட்டாலே எல்லாமே வந்துடும். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. தேர்ட், பிளெண்ட் ஆஃப் ரிஜிடிட்டி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி. கான்ஸ்டியூஷனை ரெண்டு விதமாக பிரிக்கலாம், ரிஜிட் அண்ட் ஃப்ளெக்சிபிள்னு. இந்த ரிஜிட் கான்ஸ்டியூஷன்லாம் கான்ஸ்டியூஷன் அமெண்ட் பண்ணுறதுக்கு ஸ்பெஷல் ப்ரொசீஜர் வேணும். பட் ஃப்ளெக்சிபிள் கான்ஸ்டியூஷன் அப்படி இல்லை, சிம்பிள் ப்ரொசீஜரே போதும். அது நம்ம இந்தியா இது ரெண்டுலேயுமே ஒத்து போகும், ஃப்ளெக்சிபிள்லேயும் ஒத்து போகும், ரிஜிடிட்டியும் இருக்குது. எக்ஸாம்பிள், இப்போ ஒரு மணி பில் இல்லை ஆர்டினரி பில் ஏதாவது ஒன்று பாஸ் பண்ணோன்னா நம்மக்கிட்ட சிம்பிள் மெஜாரிட்டி இருந்தால் அது சிம்பிள் மெஜாரிட்டின்னு ஒன்றும் இல்லை, 50% + 1 ப்ரெசன்ட் ஓட்டிங். ப்ரெசன்ட் ஓட்டிங்கில் 50% + 1 வாங்கினாலே போதும். இன்னொரு பக்கம் நம்ம கான்ஸ்டியூஷன் அமெண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஸ்பெஷல் மெஜாரிட்டி வேணும். ஸ்பெஷல் மெஜாரிட்டினா 2/3 ப்ரெசன்ட் அண்ட் ஓட்டிங் இருக்கணும். அதாவது டோட்டல் ஹவுஸில் 2/3 பீப்புள் ப்ரெசன்ட் ஓட்டிங் பண்ணியிருக்கணும். அப்புறம் மெஜாரிட்டி ஆஃப் த டோட்டல் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஹவுஸ், அதாவது டோட்டல் ஸ்ட்ரென்த்லேருந்து மெஜாரிட்டி ஆஃப் த வேர் எஸ்ன்னு சொல்லி ஓட் போட்டிருக்கணும். டைப்ஸ் ஆஃப் மெஜாரிட்டி பற்றி நான் ஒரு தனி வீடியோ போகிறேன். இதில் ஒரு 4 டைப் இருக்குது, அதை பற்றி நான் ஒரு தனி வீடியோ போகிறேன். இப்போ நம்ம salient features ஆஃப் த கான்ஸ்டியூஷனை கண்டினியூ பண்ணுவோம். 4, ஃபெடரல் சிஸ்டம் வித் யூனிட்ரி ஸ்ட்ரக்சர். ஃபெடரலுக்கும் யூனிட்ரிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை நம்ம பார்ப்போம். ஃபெடரலுக்கு எக்ஸாம்பிள் USA வச்சுக்கலாம், யூனிட்ரிக்கு எக்ஸாம்பிள் பிரிட்டன் வச்சுக்கலாம். யூஎஸ்ஏல 2 கவர்மெண்ட் இருக்கும், அங்கே டிவிஷன் ஆஃப் பவர்ஸ் இருக்கும். பிரிட்டனில் சிங்கிள் கவர்மெண்ட் தான். யூஎஸ்ஏல டியூவல் சிட்டிசன் இருப்போம், அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு சிட்டிசன்ஷிப் இருக்கும். ஆனால் பிரிட்டனில் சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான், எங்கே வேணாலும் பிரிட்டன் ஃபுல்லாமே சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான். யூஎஸ்ஏல ரிட்டன் கான்ஸ்டியூஷன், அதுவும் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வித்தியாசம் இருக்கும், அது டியூவல் சிட்டிசன். நம்ம பிரிட்டனில் ரிட்டன் ஆர் அன்ரிட்டன் எப்படி வேணா இருக்கலாம்.
யூஎஸ்ஏல எப்பவுமே இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி தான் இருக்கும். பிரிட்டனில் இண்டிபெண்ட்டாகவும் இருக்கும், டிபெண்ட்டாகவும் இருக்கும். நம்ம இந்தியா ஃபெடரல் சிஸ்டம் கீழே தான் அப்படியே ஒத்து போகிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் நம்ம இந்தியா வந்து ஃபெடரல் சிஸ்டம் வச்சிருக்கக்கூடிய ஒரு யூனிட்ரி ஸ்ட்ரக்சர் கொண்ட நாடு. எக்ஸாம்பிள், இப்போ யூஎஸ்ஏல எடுத்துக்கிட்டா டியூவல் சிட்டிசன்ஷிப், ஆனால் நம்மகிட்ட டியூவல் சிட்டிசன் கிடையாது, சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான். யூஎஸ்ஏல டியூவல் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் இருக்கும். பட் ஆனால் இந்தியாவில் ஸ்டேட்டுக்கும் சென்டருக்கும் சேர்த்து ஒரே ரிட்டன் கான்ஸ்டியூஷன் தான். அதனால இந்தியாவை குவாசி ஃபெடரலிசம் கண்ட்ரின்னு சொல்லி சொல்றாங்க. ஃபெடரல் இன் ஃபார்ம் பட் யூனிட்டரி இன் ஸ்பிரிட். 5. பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். இங்கே 2 டைப் ஆஃப் கவர்மெண்ட் இருக்கு. ஒன்று வந்து அமெரிக்கன் பிரசிடென்டல் சிஸ்டம், இன்னொன்று வந்து பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் சிஸ்டம். நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறது பிரிட்டிஷ் பார்லிமெண்டரி சிஸ்டம். இதோட பிரின்சிபல்ஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ் இந்த 2 ஆர்கனுமே ஒன்றுக்கு ஒன்று ஒத்துழைச்சும் ஒருங்கிணைந்து இருக்கும். ஆனால் பிரசிடென்டல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் இது ரெண்டுமே வந்து தனித்தனியாக இருக்கும். எக்ஸாம்பிள், இப்போ நம்ம எம்எல்ஏ சூஸ் பண்ணோம்னா அந்த இருக்கக்கூடிய எம்எல்ஏ தான் கேபினெட் மினிஸ்டராக மாறுவாங்க. இங்கே வந்து எக்ஸிக்யூட்டிவ்க்கும் லெஜிஸ்லேட்டிவ்க்கும் ஒரு நல்ல பாண்ட் இருக்குது. பட் ஆனால் பிரசிடென்டல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் இந்த 2 ஆர்கனுமே தனித்தனியாக தான் இருக்கும். அதுவும் அமெரிக்காவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் தனியாக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க, லெஜிஸ்லேட்டிவ் தனியாக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. திஸ் பார்லிமெண்ட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் வெப்மினிஸ்டர் மாடல் ஆஃப் கவர்மெண்ட், ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் அண்ட் கேபினெட் கவர்மெண்ட். பார்லிமெண்டரி கவர்மெண்ட் இன் இந்தியாவோட ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்னு பார்த்தா, பிரசன்ஸ் ஆஃப் நாமினல் அண்ட் ரியல் எக்ஸிக்யூட்டிவ். அதாவது பேரளவான தலைவரும் இருப்பாங்க, உண்மையான தலைவர். பேரளவான தலைவர் நம்ம யாரை சொல்கிறோன்னா, நம்ம பிரசிடெண்ட்டை தான் பேரளவான தலைவர்னு சொல்கிறோம். நம்ம நாட்டோட பிரைம் மினிஸ்டர் தான் வந்து உண்மையான தலைவர்னு சொல்லி சொல்கிறோம். மெஜாரிட்டி பார்ட்டி ரூல். இங்கே யார் மெஜாரிட்டியான இடத்த பிடிக்கிறாங்களோ அவங்க தான் ஆட்சி செய்வாங்க. கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் தி எக்ஸிக்யூட்டிவ் டு தி லெஜிஸ்லேச்சர். இங்கே எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ் 2 பேருமே ரெஸ்பான்சிபிளாக தான் இருப்பாங்க. மெம்பர்ஷிப் ஆஃப் மினிஸ்டர் இன் தி லெஜிஸ்லேச்சர். முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த 2 ஆர்கனுக்கும் ஒரு நல்ல பாண்ட் இருக்கும். அதாவது எக்ஸிக்யூட்டிவ்க்கும் லெஜிஸ்லேட்டிவ்க்கும் ஒரு நல்ல பாண்ட் இருக்கும். அதுதான் லெஜிஸ்லேட்டிவ்ல இருக்கவங்க தான் எக்ஸிக்யூட்டிவ் ஆகும். அதை தான் சொல்கிறாங்க மெம்பர்ஷிப் ஆஃப் தி மினிஸ்டர்ஸ் இன் தி லெஜிஸ்லேச்சர். லீடர்ஷிப் ஆஃப் தி பிரைம் மினிஸ்டர் ஆர் தி சீஃப் மினிஸ்டர். டிசொல்யூஷன் ஆஃப் தி லோவர் ஹவுஸ், லோக்சபா ஆர் அசம்பிளி. அதாவது நம்ம லோக்சபாவோ அசம்பிளியோ அது ஒரு டேர்ம் பீரியடில் கலைஞ்சிக்கிட்டே இருக்கும். நம்ம இந்தியா என்னதான் பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் பிரசிடென்டல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில ஃபியூச்சர்ஸும் இதில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், வந்து பிரிட்டிஷ் மாதிரி ஒரு சாவரின் பாடி கொண்ட பார்லிமெண்ட் கிடையாது. அதுக்கு பதிலாக நம்ம இந்தியாவில் வந்து எலெக்டட் ஹெட் தான் இருப்பாங்க. பிரிட்டிஷில் வந்து ஹெரிடேட்டரி ஹெட், அதாவது மொனார்கி, மன்னராட்சி நடந்துட்டு இருக்கும். நம்மளோடதில் வந்து எலெக்டட் ஹெட், பிரசிடென்ட் இருப்பாங்க. இது வந்து ஒரு ரிப்பப்ளிக் கண்ட்ரினால. நம்ம இந்தியாவில் என்னதான் பிரசிடென்ட் இருந்தாலும் பிரைம் மினிஸ்டர் தான் வந்து அதிகமான பவர் வச்சிருப்பாங்க. அதனால இதை பிரைம் மினிஸ்டர் கவர்மெண்ட்னு சொல்லலாம். 6. சிந்தசிஸ் ஆஃப் பார்லிமெண்டரி சாவர்னிட்டி அண்ட் ஜுடிஷியல் சூப்பரமேசி. அதாவது பிரிட்டிஷில் வந்து பார்லிமெண்ட்ரி தான் சாவர்னிட்டி, அதாவது பார்லிமெண்ட்ரி தான் உயர்ந்தது. பட் யூஎஸ்ஏல நீதித்துறை தான் உயர்ந்தது. நம்ம இந்தியாவில் இது 2 சேர்ந்த மாதிரி தான் இருக்கும். என்னதான் நம்ம பிரிட்டிஷ் பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் நமக்கும் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டுக்கும் ஒரு சில டிஃபரன்ஸ் இருக்குது. அது என்னன்னா, ஜுடிஷியல் ரிவ்யூ பவர் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. இந்த ஜுடிஷியல் ரிவ்யூ வந்து நம்ம யூஎஸ்ஏ கிட்ட இருந்து தான் எடுத்துக்கிட்டோம். இது நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் 21 ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா. நம்ம இந்தியாவில் பார்லிமெண்ட்ரி தான் பெருசுன்னு கேட்டால் கிடையாது. அப்போது ஜுடிஷியரி தான் பெருசா அப்படின்னு கேட்டாலும் கிடையாது. இப்போ நம்ம பார்லிமெண்ட் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் என்ன சேஞ்சஸ் கொண்டு வரனாலும் அவங்களால கொண்டு வர முடியும். பார்லிமெண்ட் கொண்டு வந்த லா செல்லாதுன்னு சுப்ரீம் கோர்ட்டால் சொல்ல முடியும். சுப்ரீம் கோர்ட் எப்போ அந்த லா செல்லாதுன்னு சொல்ல முடியும்னா, அவங்க கொண்டு வர லா பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு அகெயின்ஸ்டாக இருந்தால் அவங்க இது செல்லாதுன்னு சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், 2014 99th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், NJAC, நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ் கமிஷன். இந்த கமிஷன் ஏற்கனவே ஜட்ஜஸ் அப்பாயின்ட் பண்ணி கொண்டிருந்த கொலிஜியமை ரீப்ளேஸ் பண்ணிட்டு இதை கொண்டு வந்தாங்க. இந்த கமிஷனில் எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஸாக இருக்கனால ஜட்ஜஸை தேர்ந்தெடுக்கிறதுல இவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னு சொல்லி இதை வந்து இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஜுடிஷியரிக்கு எதிராக இருக்குன்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணாங்க. அதனால சுப்ரீம் கோர்ட் இந்த NJAC கமிஷனை வாய்ட் பண்ணிட்டாங்க, அதாவது செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது, அதாவது நம்ம இந்தியாவில் பார்லிமெண்ட் நினச்சா என்ன வேணாலும் பண்ணலாம், அதாவது எந்த லா எப்படின்னா வேணால் கொண்டு பண்ணலாம் அவங்க மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணி. ஆனால் அவங்க கொண்டு வர லா வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு அகைன்ஸ்டாக இருந்தால் சுப்ரீம் கோர்ட் அதை செல்லாதுன்னு சொல்ல முடியும். இதுலேருந்து நம்ம இந்தியாவில் வந்து பார்லிமெண்ட்டும் உயர்ந்தது கிடையாது, ஜுடிஷியரியும் உயர்ந்தது கிடையாதுன்னு தெளிவாக தெரியுது. 7. இன்டகிரேட்டட் அண்ட் இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி. நம்ம இந்தியாவில் சுப்ரீம் கோர்ட் தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட்.
அதுக்கு கீழே ஹை கோர்ட், அதுக்கு கீழே சபார்டினேட் கோர்ட்ஸ், அதுக்கு கீழே டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ், அதுக்கப்புறம் லோவர் கோர்ட்ஸ். இந்த எல்லா கோர்ட்டுக்குமே ஒரே லா தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இந்த சிங்கிள் கோர்ட் சிஸ்டமில் இந்த ஒரு கோர்ட்டு தான் வந்து லா வந்து என்ஃபோர்ஸ் பண்ணும். பட் யூஎஸ்ஏல ஃபெடரல் ஜுடிஷியரிக்கு வந்து ஃபெடரல் லா என்ஃபோர்ஸ் பண்ணுவாங்க, ஸ்டேட் ஜுடிஷியரிக்கு வந்து ஸ்டேட் லா தான் என்ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. நம்ம இந்தியாவில் சுப்ரீம் கோர்ட் தான் வந்து ஃபெடரல் கோர்ட்டும் அண்ட் ஹையஸ்ட் கோர்ட் ஆஃப் தி அப்பீல்னு சொல்கிறாங்க. நம்ம சுப்ரீம் கோர்ட்டை கேரண்டி ஆஃப் தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் தி சிட்டிசன், அப்புறம் கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொல்கிறோம். நம்ம இந்தியாவில் ஜுடிஷியரிக்கும் எக்ஸிக்யூட்டிவ்க்கும் எந்த விதமான தொடர்பும் இருக்காது. இது இந்தியாவோட இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஜுடிஷியரியை வந்து குறிக்குது. 8. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் மொத்தம் 6 ஃபண்டமெண்டல் ரைட் இருக்குது. 1. ரைட் டு ஈக்குவாலிட்டி. 2. ரைட் டு ஃப்ரீடம். 3. ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். 4. ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன். 5. கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ். 6. ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ். இதில் இருக்கக்கூடிய எந்த ஃபண்டமெண்டல் ரைட் உங்களுக்கு தவிர்த்தாலோ உங்களுக்கு பாதித்தாலோ நீங்கள் டைரெக்டாக சுப்ரீம் கோர்ட்டுக்கே போகலாம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பாதிச்சா நீங்கள் டைரெக்டாக ரிட் பெட்டிஷன் போட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கே போகலாம். இந்த ரிட் பெட்டிஷன் என்னென்னு பார்த்தா ஹேபியஸ் கார்பஸ், மேனமஸ், ப்ராஹிபிஷன், செர்டீரியோ அண்ட் கியூ வாரண்டோ. இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து என்னதான் முழுமையானதாக இருந்தாலும் அது வந்து ஒரு நியாயமான கட்டுப்பாடுகளோடு தான் இருக்குது. நம்ம பார்லிமெண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் என்ன வேணால் சேஞ்சஸ் பண்ண, என்ன வேணால் அமெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி எமர்ஜென்சி டைமில் அவங்க ஆர்டிகல்ஸை சஸ்பெண்டும் பண்ணலாம். என்னதான் சஸ்பெண்ட் பண்ணாலும் நமக்கு ஆர்டிகல் 21 எப்போதுமே இருக்கும். 9. டிபிஎஸ்பி, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. இந்த டிபிஎஸ்பியை நாவல் ஃபியூச்சர் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லி அம்பேத்கர் சொல்கிறாரு. இதை வந்து 3 விதமான பிரின்சிபல்ஸாக சொல்லி பிரிக்கலாம். காந்தியன் பிரின்சிபல், லிபரல் பிரின்சிபல், சோசியலிஸ்டிக் பிரின்சிபல். இதெல்லாம் நான் ஜஸ்டிசபிள் நேச்சர். அதாவது இதில் இருக்க பிரின்சிபல்ஸ் இவங்க செய்யாமல் போனால் கோர்ட்டோ யாரோ இவங்ககிட்ட வந்து சொல்ல முடியாது, நீங்கள் கண்டிப்பாக அதை செய்யணும், யாரும் என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. பட் லா மேக் பண்ணுறப்ப இந்த பிரின்சிபல்ஸை அப்ளை பண்ணணும். 10. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனில் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ன்னு சொல்லி ஒன்று இல்லவே இல்லை. இதை எப்போ ஆட் பண்ணாங்கன்னா 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக தான் ஆட் பண்ணாங்க 1976. அதுக்கப்புறம் 2002 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக ஒரு ஃபண்டமெண்டல் டியூட்டியை ஆட் பண்ணாங்க. மொத்தம் இதில் 10 இருந்தது. 86th மூலமாக ஒன்று ஆட் பண்ணது மூலமாக மொத்தம் 11 டியூட்டிஸ் இருக்குது. அதில் என்னென்னா டு ரெஸ்பெக்ட் தி கான்ஸ்டிடியூஷன், நேஷனல் ஃப்ளாக் அண்ட் நேஷனல் ஆந்தம், டு ப்ரொடெக்ட் தி சாவர்னிட்டி, யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் தி கண்ட்ரி, டு ப்ரொமோட் தி ஸ்பிரிட் ஆஃப் காமன் பிரதர்ஹுட் அமாங்ஸ்ட் தி ஆல் தி பீப்புள், டு preserve the rich heritage of our composite culture and so on. DPSP மாதிரி fundamental duties-உம் non-justiciable in nature தான். 11. A secular state. The Constitution of India stands for a secular state. நம்ம இந்தியா எந்த ஒரு மதத்தையும் இதுதான் எங்களோட அஃபிஷியல் மதம், இதுதான் நாங்கள் ஃபாலோ பண்ணுற மதம் அப்படின்னு சொல்லி எதுவுமே காமிச்சிக்கிட்டது கிடையாது. The following provisions of the Constitution reveal the secular character of Indian state. இப்போ நம்ம கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய ஆர்டிகல் 14, 15, 16, அப்புறம் ரைட் டு ரிலீஜியன் 25, 26, 27, 28, அதுக்கப்புறம் 29, 30, ஆர்டிகல் 44, இந்த மாதிரி ஆர்டிகல்லாம் நம்ம இந்தியா ஒரு செக்யூலர் ஸ்டேட்டுங்கிறத காட்டுது. செக்யூலர்ன்ற வார்த்தை 42nd அமெண்ட்மெண்ட் மூலமாக 1976 42nd அமெண்ட்மெண்ட் மூலமாக தான் ப்ரியாம்பிளில் ஆட் பண்ணாங்க. The preamble secures to all citizens of India liberty of belief, faith and worship. 12. யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ். நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் லோக்சபா, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இந்த மாதிரி இதுக்கான எலெக்ஷனுக்கு யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் தான் அடாப்ட் பண்ணியிருக்கு. அப்படின்னா வயது வந்தோர் அனைவருக்கும் வாக்களிக்கும் உரிமை. 18 வயசுக்கு வந்தவங்க எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் ஓட் போடலாங்கிறதான் இதோட ஐடியா. 1989 வரைக்கும் 21 வயசு தான் இருந்தது. அதை 61st கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1988 மூலமாக 21லேருந்து 18 குறைச்சிட்டாங்க. இந்த யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் டெமோக்ரஸியை வந்து ரொம்ப ப்ராடாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் காமன் பீப்புளுக்கு ப்ரெஸ்டீஜையும் செல்ஃப் ரெஸ்பெக்டையும் கொடுக்குது. இது பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஈக்குவாலிட்டியும் காப்பாற்றுது. வீக்கர் செக்ஷன் இருக்கவங்களுக்கு ஒரு ஹோப்பும் தருது. 13. சிங்கிள் சிட்டிசன்ஷிப். என்னதான் நம்ம டியூவல் பாலிட்டியை ஃபாலோ பண்ணாலும், டியூவல் கவர்மெண்ட் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட்டை ஃபாலோ பண்ணாலும் நம்ம இந்தியன் சிட்டிசன்ஸுக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிற ஒரு சிட்டிசன்ஷிப் மட்டும்தான் தரோம். யூஎஸ்ஏ அந்த மாதிரி கண்ட்ரிலலாம் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏக்கு ஒரு சிட்டிசன்ஷிப்பும் அவங்க ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட்டுக்கு ஒரு சிட்டிசன்ஷிப்பும் இருக்கும். பட் இந்தியாவில்
நம்ம எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் நமக்கு ஒரே ஒரு சிட்டிசன்ஷிப் மட்டும்தான். இந்த சிங்கிள் சிட்டிசன்ஷிப் ஐடியா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய கம்யூனல் ரியாட்ஸ், கிளாஸ் கான்ஃப்ளிக்ட்ஸ், கேஸ்ட் வார்ஸ், லிங்குவிஸ்டிக் கிளாஷஸ் அண்ட் எத்னிக் டிஸ்பியூட்ஸ் இது எல்லாத்தையுமே தவிர்க்குது. 14. இண்டிபெண்டன்ட் பாடிஸ். நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியல் போன்ற ஆர்கன் மட்டும் இல்லாமல் சில இண்டிபெண்டன்ட் பாடிஸும் உண்டு. அது என்னென்னு பார்த்தா 1. எலெக்ஷன் கமிஷன். எலெக்ஷன் கமிஷன் எதுக்குன்னா ஃப்ரீயும் ஃபேரான எலெக்ஷன் நடத்துறதுக்கு. 2. கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட் ஜெனரல், சிஏஜி. இவங்க தான் நம்ம நாட்டோட வரவு செலவை கணக்கிடுவாங்க. ஹி ஆக்ட் as த கார்டியன் ஆஃப் பப்ளிக் பர்ஸ். 3. யூனியன் பப்ளிக் சர்வீஸ் அண்ட் 4. ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். எக்ஸாமினேஷன் நடத்தி அவங்கள ரெக்கமெண்ட் பண்ணுறதும் டு ரெஸ்பெக்டிவ் கவர்னர் அண்ட் பிரசிடென்ட். 15. 3 டயர் கவர்மெண்ட். ஒரிஜினலாக நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் மற்ற ஃபெடரல் கான்ஸ்டியூஷன் போல டியூவல் கவர்மெண்ட் தான் இருந்தது. பட் 73rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992 மூலமாக ரூரல் லோக்கல் கவர்மெண்ட் பஞ்சாயத்தும் 74th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992 அர்பன் லோக்கல் கவர்மெண்ட் முனிசிபாலிட்டியும் ஆட் பண்ணாங்க. இந்த வீடியோவில் நம்ம சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷனை பற்றி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் நம்ம பிரியாம்பிளை பற்றி பார்ப்போம். தேங்க்யூ.